സുഖമല്ലേ? എവിടുന്ന് വരുന്നത്? ചെന്നൈ. இல்லை கும்பளைங்க நைட்ஸ் பார்க்கலையா? மலையாளத்தில் நான் அது பண்ணியிருக்கேன். தமிழில் இது என்னோட 22nd மூவி. தமிழில் டீம் ஃபுல்லாக டெபியூ டீம், நியூ டீம். பிள்ளையார் மாதிரி ஒரு பிள்ளையார் போட்டது வந்து அது வந்து எண்டில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ படத்தை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப அப்போ இந்த மாதிரி கதையை கேட்டோம்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஒரு கிராமம் இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. 2020 வந்து 8 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ரோடு இல்லாமல் ஒரு கிராமம் இருக்கான்னு தெரியாது. எனக்கு டவுட் வந்து உடனே உங்களுக்கு ரோடு அந்த ஊரை போய் பார்த்துட்டு சரி இந்த படம் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சில டிஃபிகல்ட்டிஸ்னால என்னால் கண்டினியூ பண்ணணும் போச்சு எனக்கு. தென் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க வந்து, சார் நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, நம்மளும் நடிக்கிறோம். அது எனக்கு அப்புறம் இவங்க கொடுத்த சப்போர்ட் தான் நான் ஆக்சுவலாக நடித்தது காரணமே ஆக்சுவலாக. ஸோ எனக்கு என்னென்னா, இந்த நல்ல படத்தை நம்ம நடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு படமாக. ஸோ எனக்கு நல்லா என்கரேஜ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக பிகினிங் இருந்திருக்கோன்றது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இந்த படத்தில் வந்து. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் தான். ஏன்னா எல்லாருமே எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் இருக்குன்னு சொல்கிறது வந்து தெரியணும். இது வந்து ரோடு போடுவாங்க, ஏதாச்சும் ரோடு போட்டுருவாங்கன்னு கிடையாது. தாண்டி இப்போ மக்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு சந்தோஷம் தானே. இப்படி பீப்புளெலாம் இருக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம எவ்வளோ லக்ஸுரியஸாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. எப்போவுமே நான் வந்து தமிழுக்கும் ஜெகனுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு 4 படம் அடிச்சிட்டேன். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தை பார்த்து கேட்டாங்க, என்னோடய ஃபஸ்ட் படம் இது இதுமாரி நடிக்கும்போது. ஸோ அதனால் எல்லாருமே இந்த படத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வரைக்கும் ஆக்டராக பேச விரும்பல. ஏன்னா ஒரு ப்ரொடியூசராகவே நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இது கண்டிப்பாக எனக்கு ரீச் ஆகணும் பெரிய நம்பிக்கை இருக்குது. எனக்கு பார்க்கும்போதே நானே இந்த படத்தை 3 times பார்த்துட்டு இருப்போம். 3 முறை பார்த்தாலுமே அந்த ஒரு ட்ரிப்னஸ் இருக்குது படத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ண நம்பிக்கை இருக்குது. താങ്ക് യു വെരി മച്ച്. താങ്ക് യു സോ മച്ച് സർ. ആക്ച്വലി നമുക്കൊരു 2 പേരെ കൂടി ഒന്ന് വേദിയിലേക്ക് ഇൻവൈറ്റ് ചെയ്യാനുണ്ട്. നമുക്ക് പ്രൊഡ്യൂസർ. இந்த படத்தை பற்றி சொல்லப்போனால் பொதுவாக நடிப்புன்னு சொல்லுவாங்க, நடிக்கிறது. இந்த படத்தை நான் பார்த்தப்போ யாருமே நடிக்கலை. என்னுடைய மக்கள் எவ்வளவு வேதனைப்படுறாங்களோ அந்த வேதனையை நீங்கள் வாழ்ந்து காமிச்சுக்கிறீங்க. அது யாரு கூடுதல் யாரு குறைவன்னு நான் சொல்ல முடியாது. அந்த பிரசவம் பார்க்குற சமயத்தில் அந்த அம்மா அது அந்த ஊருக்காரராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அபாரமான வாழ்க்கை உள்ளது. அது யாருமே மாசு சொல்ல முடியாது. அவங்க அதே மாதிரி உங்களுக்கு தம்பியாக நடித்தவங்க, கதாநாயகனாக நடித்தவங்க, சில சமயம் அவ்வளவு அபாரமான நடிப்பு வாழ்ந்த. அதாவது இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகங்கிறது சில பேர்த்துக்கு கூடுதலாக கிடைக்கலாம், சில பேர்த்துக்கு குறைவாக கிடைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஜனநாயகமே கிடையாது. 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் வர சமயத்தில் இந்த வாட்டினாலும் நம்ம ஜனநாயகம் நம்ம பக்கம் வராதான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. அந்த எதிர்பார்ப்பை அப்படியே படமாக எடுத்து வாழ்ந்து காமிச்சிருக்கிறீங்க. இந்த படம் என்னை பொறுத்தளவில் மாபெரும் படம் இதை நான் சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரை பரம்பிக்குளம்னு சொல்லப்போன சரவணன் சொன்ன அளவுக்கெல்லாம் ஏறக்குறைய முதலமடைங்கிற ஏரியாவில் தான் பரம்பிக்குளம் இருக்குது. 47 ஊர் இருக்குது, 47 ஆதிவாசிகள் ஊர் இருக்குது. அந்த 47 ஆதிவாசி ஊர்களில் வந்து 23 ஆதிவாசிகள் ஊர் வந்து மலைக்குள்ள தான் இருக்குது. அங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிற ஏரியா. பரம்பிக்குளம்ங்கிறது நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் வந்து அந்த மலை இயற்கை அழகை ரசிச்சுட்டு போவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய அவல நிலையை பார்க்க மாட்டாங்க. அது நம்ம இந்த இதில் வருது. அதாவது வந்து பாலக்காட்டிலிருந்து பரம்பிக்குளம் போகிறதுனா 60 கிலோமீட்டர் பொள்ளாச்சி வழியாக போய் தான் போக முடியும். கேரளாவுக்குள்ள வழியே கிடையாது.
அப்படி இருக்கிற இடத்துல 2-3 வருடமாக பலதரப்பட்ட போராட்டத்தை நடத்தி எங்களுக்கு கடந்த முறை நாங்கள் ரோடு போட்டோம். ரோடு போட்டு இப்போ ஒரு 25 லட்சம் ரூபா ரோட்டுக்கு வேண்டி அந்த பஞ்சாயத்து அனுமதிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு வேண்டி மாற்றி வச்சிருந்தா 25 லட்சம் ரூபாய் நாசமாகி போச்சு, லாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாங்க. நாளைக்கு முதலமலை பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு முன்னாடி போராட்டத்தை அறிவிச்சுட்டு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க. நாளைக்கு மீண்டும் போராட வேண்டிய ஒரு நிலையில் இருக்குங்க. அவை இந்த படம் கொஞ்ச நாளாக பல வருடங்களுக்கு பிற்பாடு நான் பார்த்த படத்தில் மனதை தொட்ட ஒரு இதுங்க. நம்ம தான் இந்த படம் பார்த்துருந்து என்ன சொல்லுதுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் சினிமாவில் நீங்கள் நடிக்கும்போது அழுதுங்க எவ்வளவோ அது கூட கொஞ்சம் அதிகமாக அழுதுருக்குறோம். அவ்வளோ ஒரு நல்ல படம். இந்த படம் இந்த படத்தை எடுத்த இந்த சிறு வயதில் இருந்தாலும் இந்த படத்தை எடுத்தவங்களுக்கு நான் எந்த முறையில் வாழ்த்து சொல்லுன்னு சொல்ல முடியாது. ஆகவே எல்லாத்தையும் வாழ்த்தி நீங்கள் இனி வளர வேண்டும். இனி நல்ல முறை இதுபோல படங்களை, அதாவது யதார்த்தத்தில் மக்களுக்கிடையில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை அதிகமாக படமாக எடுக்கணும்னு மாத்திரம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் நம்ம மைண்ட் எதுக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னா, ஒரு கலைஞன் அவன் எவ்வளோத்துக்கு சப்ரஸ் ஆகிறானோ அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் தான் இந்த படம் நினைக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் ஆக்சுவலி திஸ் இஸ் a real life subject அல்ல. அப்போ எப்படி நீங்க get to know about this and in தமிழ்நாடு லைக் எப்படின்னா நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் எல்லாருமே சுற்றி மலை கிராமங்கள் தான் இருக்குது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மலை கிராமங்கள் இருக்கிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் நிறைய பார்த்துருக்காங்க, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் சிட்டி லைஃப்பில் இருக்கிற யாருக்குமே அந்த மாதிரி தெரியாது. டோலி கல்ச்சர் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. டோலி கல்ச்சர்னா ஒரு உயிர் பிறக்கிறது கடவுளுடைய கிஃப்ட். அதே உயிர் அனாமத்தா சாவுது அப்படின்றது அது மிகப்பெரிய வன்முறை. அந்த வன்முறை தொடர்ந்து நடக்குதுன்ற ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா. அது எப்படியாவது நம்ம காமிக்கின்ற மீடியம் தான். இந்த மீடியம் கரெக்டாக இருக்கு, கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. Okay. Let's pass the mic to Sheila. Yeah. How was the whole experience of this movie? We all know her. നമ്മുടെ കുമ്പളങ്ങി നൈറ്റ്സ് എന്ന ഒറ്റ മൂവി മതി അല്ലേ ഷീല എന്ന ആക്ട്രസിനെ നമുക്ക് ഓർത്തിരിക്കാനായി. സോ യാ, தேங்க் யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனசுலேருந்து நான் ரொம்ப ஒரு பெரிய பிக் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்காக கெவிக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இந்த படத்துக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தது ரொம்ப 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 ப்ரௌடாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி. மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுமே எனக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஆன் ஸ்க்ரீன்லேயும் நான் ஒரு பெரிய இந்த ஸ்டோரி எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது இந்த கேரக்டர். ஆஃப் த கேமரா ஷீலாவுக்கு நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ஏன்னா அங்கே 10th தான் இருந்தது. என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே நான் படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப செக்யூர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப டாஸ்காக தான் இருந்தது. எனக்கு பிக் டாஸ்க் ஆக்சுவலி டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் கொடுத்தாங்க இந்த படத்தில். ஏன்னா அங்கே ஃபுல் எனக்கு நைட் சீக்வன்ஸ் தான் மைனஸில் தான் இருந்தது. டிகிரி நான் 2-3 சீன்லலாம் ஸ்டிஃப் ஆகிடுச்சு என் பாடி. லைக் பிளட் ஃப்ளோவே ஆகலை. என்னை தூக்கிட்டு கேம்ப் ஃபயர்லாம் போட்டு தான் லைக் நார்மலைஸ் ஆனேன். பாடி டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஏன்னா குளிர் தாங்க முடியல. அவ்வளோ ஸ்ட்ரகிள்லையும் நான் எதுக்கு இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா, என்னால் அவங்களுக்கு அஸ் ஏ ஆர்டிஸ்டாக எனக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை செய்யணும் அப்படின்னா இந்த மந்தாரைன்ற ஒரு கேரக்டரை நான் பண்ணி இது மூலமாக ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரியான ரூரலில் இருக்கிற மக்களுக்கு நம்மளுக்கு ப்ரிவிலேஜாக கிடைக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே அவங்களுக்கு பேசிக் நீடாக இருக்குது. அது அவங்களுக்கு கிடைக்குதுன்னா ஐ ஃபீல் வெரி வெரி ப்ரவுட். நான் அதில் ஒரு பார்ட்டாக ஒரு புள்ளியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
actress Jeeva. Yeah. இங்கே வந்திருக்கிற சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் கேரளாவில் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களால் பார்க்கும்போது சந்தோஷத்தில் எனக்கு அழகியே வந்துருச்சு. ஏன்னா எங்களுக்கு ஒரு பொது டீம், எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறதுக்காக எங்கள் குழுவில் இருக்கிற இயக்குனர், கேமராமேன், ஹீரோ, ஹீரோயின், எங்கள் டீம் மொத்தமும் இந்த படத்தில் வந்து ஒரு உலகெங்கிலும் இருக்கிற ஒரு மலைவாழ் மக்களுடைய குரலை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக எங்கள் கெடின்ற ஒரு குரல் மூலமாக ஒரு குரல் கொடுத்துருக்கோம். இந்த குரல் கேட்டு அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுதான் எங்களோட ரியல் சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து எங்கள் டைரக்டர், ஹீரோ, கேமராமேன், எங்கள் டீம், டைரக்ஷன் இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 years ரிசர்ச் பண்ணி அந்த வில்லேஜில் போய் தங்கி இருந்து இதை எப்படியெல்லாம் பண்ணணுன்ற அவங்க பிளான் பண்ணி தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து இதில் ஒத்துழைச்சிருக்கோம். ஸோ எங்கள் இயக்குனர், எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்க நினச்சிருக்காங்க. அந்த குரலில் நாங்களும் இருந்திருக்கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும். சோஷியல் மீடியா பவர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு வடிவமைச்சு கொடுத்த என் இயக்குனர் தமிழ் அவர்களுக்கும் நன்றி, ஜெகன் அவர்களுக்கும் நன்றி, ஷீலா சிஸ்டர். நான் நடிக்கும்போது எனக்குமே நிறைய விஷயம் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அந்த ஆக்டிங்கை பார்த்துட்டு நானே அழுதுட்டேன் நிறைய இடத்துல. லாஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டு இருப்பேன். அப்போது ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணணும் உணர்வுபூர்வமா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஜாக்லின் ஒரு சிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எங்கள் டீம் எல்லாரும் சார்பாக உங்கள்கிட்ட நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் குரல் மூலமாக கெவியோட குரல் உலகெங்கும் ஒழிக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Actor Adhavan, I know you have struggled a lot for this movie. So what do you have to say to the audience? Very good evening to all. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஒரு படம் போடுறோம் அப்படின்னு சொல்லி இப்போது நீங்கள் தமிழ், மலையாளம் அந்த பாகுபாடை பார்க்காம வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் இந்த மைக்கில் இந்த கேமரா முன்னாடிலாம் பேசுறதுலாம் கொஞ்சம் இதுதான். வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் டெஃபினட்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ எனக்கும் வந்து இது முதல் படம் தான், பழகிக்கிறேன். வர 18ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். Yeah. We have producer. Yeah. First Producer and cameraman. Yeah. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த இன்சிடென்ட்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீஃப் பண்ணுவோம். பட் ப்ரீஃப் பண்ணுறது ரைட் பர்சன் வந்திருக்காரு. சரவணன் சார் அவர் சொல்லுவார். സെർവന്റ് സാർ ഒരു ആക്ടിവിസ്റ്റ് ആണ്. ഈ മൂവിക്ക് വേണ്ടിയിട്ട് ഫുൾ ടൈം ഇവരുടെ കൂടെ ഉള്ള ഒരാളാണ് സർ. ഹൃദയപൂർവ്വം എല്ലാവർക്കും നമസ്കാരമുണ്ട്. ഞാൻ തമിഴനല്ല, കേരളീയനാണ്. പണ്ടത്തെ തിരുക്കൊച്ചിയാണ്, ചിറ്റൂരാണ്, പാലക്കാടാണ്. വ്യക്തമായ രാഷ്ട്രീയമുള്ള ആളുകളാണ് നമ്മൾ. ഈ പടത്തിൽ 2-3 വിഷയങ്ങൾ ചേർക്കാമായിരുന്നു. ഇനി പറ്റുക ചേർക്കണം എന്നുള്ള ആഗ്രഹമുണ്ട്. ഒന്ന്, ഇംഗ്ലീഷ് സബ്ടൈറ്റിൽ വേണമെന്നൊരു ആഗ്രഹമുണ്ട്. ഇത് തമിഴ് പടമല്ല, ഇന്ത്യയുടെ ഒരു പാൻ ഇന്ത്യ പടമാണ്. നമ്മൾ പൊതുവെ കേരളയിൽ തമിഴ്നാട്ടിലേക്ക് ഒരു സ്ഥലം പറഞ്ഞാൽ തമിഴ്നാടൊക്കെ അങ്ങനെയാണ്, യു പി ഒക്കെ അങ്ങനെയാണ്, ബീഹാറൊക്കെ അങ്ങനെയാണ്, വളരെ ബാക്ക്വേർഡ് ഏരിയ ആണെന്ന് പറയും. പക്ഷെ ഇപ്പോഴും നമ്മുടെ കേരളത്തിൽ പക്ഷെ പല ഗ്രാമങ്ങളും നമ്മുടെ കേരളത്തിൽ തന്നെ ഇവിടെ റോഡില്ലാതെയും വഴിയില്ലാതെയും ആദിവാസി കോളനികൾ ഉള്ള സ്ഥലങ്ങളാണിത്. ചിറ്റൂർ എന്നാൽ നിങ്ങൾക്ക് അറിയും, പൊതുസമൂഹത്തിന് ഒരു പ്രശ്നം പറഞ്ഞപ്പോൾ ഭൂഗർഭജലം ഇപ്പോഴും ഒരു ദിവസം 3000 ലിറ്റർ എടുക്കാൻ പാടുള്ളൂ എന്നൊരു നിയമമുണ്ട്. ചിറ്റൂർ പാലക്കാട് ജില്ലയിൽ 5 താലൂക്ക് ഭൂഗർഭജലം ഊറ്റി എടുക്കാൻ പാടില്ല പറഞ്ഞ് ഹിറ്റ്ലറെ പോലും ബാൻ ചെയ്യാൻ കഴിയാത്ത കൊക്കക്കോള ബാൻ ചെയ്ത നാടാണ്. പക്ഷെ ഇപ്പോ നമ്മളെല്ലാവരും പൊതുസമൂഹത്തിന് ഒരു പ്രശ്നം പറഞ്ഞപ്പോൾ ആദിവാസികൾ ഇടപെട്ടു. പക്ഷെ ആദിവാസികൾ പ്രശ്നം പറയുമ്പോൾ അതിലൂടെ ആദിവാസികളുടെ പ്രശ്നമാണ്. യുനിസെഫ് പറഞ്ഞിട്ടുണ്ട് കുട്ടികൾ മരിക്കാൻ പാടില്ല പ്രസവത്തിൽ എന്ന്.
ഇപ്പോഴും അട്ടപ്പാടിയിൽ ഒരു വർഷം 25 കുഞ്ഞുങ്ങൾക്ക് മരിക്കുന്നുണ്ട്. അത് നമുക്ക് നിത്യസംഭവമായി, കുട്ടികൾ മരിച്ചു എന്നുള്ളത്. അത് അട്ടപ്പാടി അങ്ങനെ തന്നെയാണ്. പിന്നെ പൊതുവെ എങ്ങനെ പറയും, തമിഴ്നാട് അങ്ങനെ തന്നെയാണ്, ബാക്ക്വേർഡ് ഏരിയ അല്ലേ? അല്ല, ഇത് സബ്ടൈറ്റിൽ ഇടുകയാണെങ്കിൽ ഇന്ത്യയിലുള്ള 29 സംസ്ഥാനങ്ങളും പൊരുത്തപ്പെട്ട പടവുമാണ്. ഞാൻ സിനിമക്കാരനല്ല, ഡിസാസ്റ്റർ മാനേജ്മെന്റിൽ PhD കഴിഞ്ഞു. ഇപ്പോഴും വയനാട് ഉൾപ്പെടെ ദുരന്തം നടക്കുന്ന ആ സമയങ്ങളിൽ റെസ്ക്യൂവിനും ഓടി നടക്കുന്ന ആളുകളാണ്. ഇതുപോലെ തന്നെ ഈ സംഭവം നടക്കുന്നതിനായി പറയുന്ന വെള്ളഗതി അവിടെ തന്നെ ഒരു 5-6 തവണ പോയിട്ടുണ്ട്. ഇതിനേക്കാളും ദയനീയ അവസ്ഥയിലാണ് നമ്മുടെ കേരളത്തിൽ പറമ്പിക്കുളം ഉള്ളിലുള്ള 2 കോളനി, അല്ലിമൂപ്പൻ കോളനി, 30 ഏക്കർ കോളനിയിൽ ഇപ്പോഴും നൂറുകണക്കിന് ആളുകൾ റോഡില്ലാതെ, സ്വന്തം പഞ്ചായത്ത് മുതലമട ഗ്രാമപഞ്ചായത്താണ്, നിങ്ങൾ പറമ്പിക്കുളം വന്നിട്ടുണ്ടാവും, 8 കിലോമീറ്ററിൽ ഒരു റോഡ് ഇടാൻ കഴിയാതെ 160 വർഷത്തിൽ കൂടുതൽ പോരാട്ടങ്ങളാണ്. ഇപ്പോൾ 60 കിലോമീറ്റർ ചുറ്റിയാണ് സ്വന്തം പഞ്ചായത്ത് ഓഫീസിലേക്ക് വരുന്നത്. തമിഴ്നാട് പോയിട്ട് ചുറ്റി വരണം. വിഷയം മഹാത്മാഗാന്ധി വാട്സപ്പും സോഷ്യൽ മീഡിയയും ചാനലുകളും ഒന്നില്ലാത്ത സമയത്താണ് അഹിംസ അല്ലെങ്കിൽ ഇന്ത്യൻ സ്വാതന്ത്ര്യ സമരത്തെ ഇന്ത്യ ഫുള്ള് സ്പ്രെഡ് ചെയ്തു. ലോകം ഫുള്ളും എടുത്തോര്. മഹാത്മാഗാന്ധി ഫേസ്ബുക്കിലല്ല പറഞ്ഞത്, പ്രസ് മീറ്റ് അല്ല വെച്ചത്. അഹിംസ പറഞ്ഞ വാക്കും സ്വാതന്ത്ര്യ സമരവും ഇന്ത്യ ഫുള്ളും ലോകം ഫുള്ളും സ്പ്രെഡായി. മാർട്ടിൻ ലൂതർ കിങ്, നെൽസൺ മണ്ടേലൊക്കെ ഉൾക്കൊണ്ടു. നമുക്കൊരു കടപ്പാടുണ്ട്. ഈ പടം തമിഴ് പടമല്ല, ഇതൊരു പാൻ ഇന്ത്യ പടമാണ്. ഈ പടം കഴിയുന്നത്രയ്ക്കും മാൻ ടു മാൻ അപ്ലൈ ചെയ്യുക. നിങ്ങളെല്ലാവരും ശക്തരായ മീഡിയക്കാരാണ്. കഴിയുന്നത്രയ്ക്കും ഈ പടം ജനകീയ പടമാണ്. ജനങ്ങൾക്ക് എത്തിക്കാൻ നിങ്ങളെ കൊണ്ട് എന്തൊക്കെ ചെയ്യാൻ പറ്റുമോ അതൊക്കെ ചെയ്യുന്നതിനുള്ള ദയയോടുകൂടിയുള്ള അപേക്ഷയുണ്ട്. ഒരു തവണ കൂടി പറയാം, ഞാൻ സിനിമക്കാരനല്ല, പക്ഷെ എനിക്ക് 2 ചേച്ചിമാരുണ്ട്. മുഖസ്തുതിയല്ല, ഉള്ളത് അങ്ങനെ പറയുകയാണ്. ആ പടത്തിൽ അഭിനയിച്ച അനിയനെങ്കിലും തെറ്റിദ്ധരിക്കേണ്ട, അനിയനെങ്കിലും കരയുന്നത് പോലെ അഭിനയിച്ചിട്ടുണ്ടാവും. എനിക്ക് 2 ചേച്ചി ഉള്ളത് കൊണ്ട് കരഞ്ഞു. കാരണം എത്ര തന്നെ ടെക്നോളജി വളർന്നാലും ഒരു ടംബ്ലർ വെള്ളമോ 1 കിലോ അരിയോ ഡൗൺലോഡ് ചെയ്യാൻ പറ്റില്ല. 5G 6G വന്നാലും അതുപോലെ ജനനവും മരണവും നിയന്ത്രണത്തിലല്ല നമുക്ക്. എത്ര തന്നെ ടെക്നോളജി വളർന്നാലും നമ്മളെല്ലാവരും ഒരു അമ്മയുടെ ഗർഭപാത്രത്തിലാണ് ജനിച്ചത്. പക്ഷെ നമുക്കിപ്പോ എല്ലാം സീയിങ് ഈസ് ബിലീവിങ്, കണ്ടാലേ വിശ്വസിക്കുള്ളൂ. അതുകൊണ്ട് നമ്മൾ ഈ അമ്മയുടെ ചെറിയ വയറ്റിൽ നമ്മൾ ഉണ്ടായിരുന്നു, ഇതൊക്കെ വിശ്വസിക്കാൻ പറ്റുമോ? എന്തെങ്ങനെ പറയുന്നു എന്ന് പോലും പറയുന്നുണ്ട് ഇപ്പൊ പലരും. ആ പ്രസവം എന്നുള്ള വിഷയം നോട്ട് ലീസ്റ്റ്. വേറെ ഹീറോയിക് സിനിമയാണെങ്കിൽ ഫസ്റ്റ് സീൻ ഈ കുട്ടി ജനിച്ചിട്ടുണ്ടാവും, അന്ത കുളന്തടാ ഹീറോവേ എന്ന് പറയില്ലേ നമ്മൾ പൊതുവെ പല കമേഴ്ഷ്യൽ ഫിലിമും. ജനിക്കാതെ പോയ, പ്രസവത്തിൽ മരിച്ചുപോയ ലക്ഷക്കണക്കിന് ഹീറോമാർക്ക്, ഭാവി സൂപ്പർ ഹീറോമാർക്ക് പ്രസവത്തിൽ മരിച്ചുപോയ കുട്ടികൾക്ക് ഈ പടം സമർപ്പിക്കാം. ഇന്ത്യയിൽ പല സംസ്ഥാനങ്ങളിലും കുട്ടികൾ പ്രസവത്തിൽ മരിക്കുന്നുണ്ട്. വിദ്യാഭ്യാസ കേരളം, നമ്മുടെ പുരോഗമന കേരളം എന്ന് പറയുന്നത് അട്ടപ്പാടി നമ്മുടെയാണ്. ഇപ്പോഴും ആദിവാസികളുടെ പ്രശ്നമല്ല, ആദിയിൽ വസിച്ചവൻ ആദിവാസി. ഇത്രയും ഒരു സാഹചര്യം ഈ പടത്തിൽ എൻ്റെ റോളൊന്നുമില്ല, ഞാൻ സിനിമക്കാരനല്ല. പക്ഷെ ലാൻഡ് സ്ലൈഡ് വന്നതിൽ ഡാറ്റാബേസും ഒരു ശാസ്ത്രീയമായുള്ള വശങ്ങളും ചോദിക്കാൻ വന്നു. ഇദ്ദേഹത്തെ പരിചയപ്പെടുത്തിയത് സുധാകരൻ എന്ന് കോയമ്പത്തൂരിന്റെ BBC-യുടെ കറസ്പോണ്ടന്റ് ആണ്. അദ്ദേഹം വഴിക്കാണ് ഇവർ പരിചയപ്പെട്ടത്. നെല്ലിയാമ്പതി ഉൾപ്പെടെയുള്ള സ്ഥലങ്ങളിൽ ഉരുൾപൊട്ടിയതും പറമ്പിക്കുളത്തുള്ള ഇതേപോലെ സാമ്യമുള്ള, വെള്ളഗതി പോലെ സാമ്യമുള്ള 25 കൂടുതൽ, കുറഞ്ഞത് കണക്കെടുത്താൽ നമ്മുടെ മരിച്ചുപോയ ബഹുമാനപ്പെട്ട വ്യക്തി KR ഗൗരി എന്ന് പറഞ്ഞതുപോലെ അങ്ങനെ മാത്രമാണ് ഈ ആദിവാസികൾക്ക് വേണ്ടി സംസാരിച്ചത്. 140 MLA-മാരിൽ ഒരാൾ മാത്രമാണ് വോട്ട് ചെയ്തത്. 139 പേര് രാഷ്ട്രീയ ഭേദമില്ലാതെ ഇവർക്ക് റോഡും അടിസ്ഥാന സൗകര്യങ്ങളും ഇല്ലാതെയാണ്. അപ്പൊ ഇത്രയും ടെക്നോളജി വളർന്നിട്ടും സഞ്ചരിക്കാൻ ഒരു റോഡ്, സഞ്ചാരയോഗ്യം അല്ലെങ്കിലും ഒരു റോഡ് ഇല്ല എന്നുള്ളത് വേദനാജനകമായ സത്യമാണ്. ഇതൊരു സിനിമയും എന്നുള്ളത് കടന്ന് മുന്നോട്ട് പോകണം. ഹൃദയപൂർവ്വം നന്ദി ഈ സാഹചര്യം കൊടുത്തതിന്. മൈലമ്മനങ്ങൾ കേട്ടിട്ടുണ്ടാവും. മൈലമ്മയുടെ മരുമകനും കൊക്കക്കോളയുടെ മുന്നണി പോരാളിയും ഇപ്പൊ പറമ്പിക്കുളം ആ ആദിവാസി കോളനി 8 കിലോമീറ്റർ റോഡിന് വേണ്ടി പോരാടിക്കൊണ്ടിരിക്കുന്ന മാരിയപ്പൻ നീലിപ്പാറ. കാരണം ഈ പടത്തെ കുറിച്ച് പറഞ്ഞപ്പോൾ നമ്മളും ഇങ്ങനെ ചെയ്യുന്നു. ആ കോളനിയിലുള്ള പലർക്കും സർക്കാർ ജോലി കിട്ടി, പക്ഷെ അവർ തന്നെ റോഡ് ഇടാൻ ശ്രമിച്ചു ആ കാട്ടിനുള്ളിൽ. അപ്പൊ എല്ലാവർക്കും ഉള്ളിൽ കേസെടുത്തു. അതിൽ പോലീസും പലർക്കും ജോലി കിട്ടി, പക്ഷെ കേസുള്ളത് കൊണ്ട് ജോലി കൊടുക്കാൻ പറ്റില്ല പറഞ്ഞു. പിന്നെ സംഘടനകൾ ഇടപെട്ടു. ഇപ്പൊ കൃഷിഭവനിലൊക്കെ ജോലി നമ്മുടെ പറമ്പിക്കുളത്തിലുള്ളത്. അദ്ദേഹത്തിന്റെ അഭിപ്രായം കുറിച്ച് പറയും. ഇത്രയും ക്ഷമയോട് കേട്ടിരുന്ന നിങ്ങൾ എല്ലാവർക്കും ഹൃദയപൂർവ്വം നന്ദി.